நான் திரும்ப ஒன்று கேட்குறேன். அதாவது யாராக வேணாலும் இருக்கட்டும். இப்போ இலுமினாட்டி எல்லாம் வந்து எங்கெங்கே இருக்கானுங்கன்னா சொல்லிட்டேன். அதாவது இந்த டேரக்டரு, எடிட்டரு, நடிகையில் கூட இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதி, டாக்டரு, போலீஸு, கார்ப்பரேட்டில் இந்த டாப் பொசிஷனில் இருக்கிறவனும், இந்த மாதிரி மக்களை சொரணி திங்கிற எல்லா இடத்துலையுமே இருக்கானோ. அதுக்காக எல்லா இடத்துலையும் இருக்காங்களான்னா இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கானோ. அப்படிங்கும்போது என்கிட்ட வந்து சில பேர் கேட்டாங்க. நான் வந்து இப்போ இந்த ஜிகே சில்க்ஸ்ன்னு சொல்லி ஜிகே சில்க்ஸு அவர் வந்து முன்னாடிலாம் வந்து யூடியூப்பில் வீடியோ அதெல்லாம் போட்டு பார்த்தேன். என்னை போட்டு நம்மளும் எனக்குன்னு இல்லை, இப்போ உலகத்தையே வந்து திருப்பிகிட்ருக்கானோ. எங்கே அடுத்து வந்து யூடியூப்பில் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் போடுறவன் தான் கெத்து, அதில் போட்டால் பணம் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் வருது தான், அதனால் அதை சொல்ல முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில், எவனாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குங்கிறோம். ஏன் அவங்கள்ட்ட கடன் வாங்கணும், கடன் வாங்கிட்டு தெருவில் நிற்கணும். பிஸ்னஸ்லாம் இந்த காலத்தில் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நம்மலாம் ஒன்று பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா 2000 ஆரம்பிச்சிடும். 2000லேருந்து 1990 90 கூட வேணும், 2000லேருந்து ஒரு 2010-15 வரைக்கும் தான். அதுக்குள்ளே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தா மட்டும்தான் ஏதாவது ஓரளவுக்கு சர்வை பண்ணலாம். இப்போல்லாம் புதுசாலாம் யாராலையும் ஆரம்பிக்க முடியாது. ஆரம்பித்தாலும் பார்த்தாலும் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி நம்மளை அழிக்கிறதுக்கு ஆள் எவ்வளவோ இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ஸ்ரீமுஷ்ணத்தில் நான் ஓரளவுக்கு இப்போ எங்கள் குடும்பத்தில் பெரிய ஆள் தான். நாங்கள்லாம் எங்ககிட்ட 4 கோடிக்கு சொத்து இருக்குது. அந்த ஊரில் நான் கொஞ்சம் பேரை தெரியும், நான் அங்கே இருக்கிற பெரிய ஆளுங்களையும். பட் என்கிட்ட வெறும் 4 கோடி தான் இருக்குது. இப்போ அதே இதில் பக்கத்து ஊரில் ஒருத்தவன் 400 கோடி வச்சுருக்கான் அப்படின்னா, அவன் வந்து உள்ளே வந்து அவன் ஸ்ரீமுஷ்ணத்தில் அவனே ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சான்னா, நான் இப்போ ஆரம்பிச்சிருக்க பிஸ்னஸே அவன் ஆரம்பிக்கிறான். அதுவும் பெரிய லெவலில் ஆரம்பிக்கிறோம், ரொம்ப கம்மியாக கொடுக்குறான்னா மக்கள் எல்லாம் அங்கே தான் போவாங்க. இந்த மாதிரி எவங்கிட்ட பணம் இருக்கும், பணம் தான் பவர். பணம் வச்சு தான் அவனுங்க பண்ணுறானுங்க. என்கிட்ட இருக்கிற பணத்தையும் பிடிங்கிட்டு விட்டாலும் விட்டுருவோம். இந்த மாதிரி அவனு எல்லாமே பண்ணுறானோ, எல்லாமே ஓரளவுக்கு லாங் டேர்மாக தான் பண்ணுறானோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்ஸு, யூகே, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு தான் நம்ம அடிமை. நம்ம எல்லாமே பண்ணுறோம். என்னென்ன பண்ணுறோம், துணி இங்கேருந்து தான் போகுது. எங்கேருந்து, திருப்பூரோட சாழ கழிவெல்லாம் கொண்டு போய்ட்டு இதில் கொட்டுறானோ எல்லா ஆற்றுலேயும். அதேமாரி பார்த்திங்கன்னா வேறு என்ன, ஐடி சர்வீசஸ் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சாஃப்ட்வேர் எல்லாருமே நம்ம தான் பண்ணுறோம் மேக்ஸிமம் எல்லாமே. ஏன், அவனுக்கு மூளை இருக்கோ இல்லையோ, நம்ம அடிமை. உட்காந்தோமா 9 மணி நேரம் 10 மணி நேரம் 15 மணி நேரம் நம்ம வேலை பார்க்குறோம். ஆனால் யூஎஸில் இருக்கிற எல்லோரும் ஜாலியாக சுற்றி வருவானோ. நம்ம வந்து எல்லா வேலையும் பார்ப்போம், அவனுக்கு சும்மா வெட்டியாக வந்துட்டு போனோம். கேட்டால் நாங்கள் தானே முதல் போட்டோம், நாங்கள் தானே முதலாளியும் போனோம். அடுத்து ஐடியும் அவனுக்கு தான். இங்கேருந்து போகிற ட்ரெஸ் அவனுக்கு தான். அந்த கொக்கோகோலா பெப்சி கம்பெனிலாம் எதுக்காக தெரியுமா? இங்கே இந்த வளர்ச்சியே இல்லாத வளரும் நாடுகளில் ஏன் போடுறானுங்கன்னா, தண்ணியை வந்து அவனுங்களோட கண்ட்ரியில் எடுத்தால் அவனுங்களோட தண்ணி வளம் குறைஞ்சிரும், நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிரும். நம்மளோட ஊரில் போடுறதுக்கு காரணமே நிலத்தடி நீர் மட்டத்தை குறைச்சி நம்ம எல்லோரும் பிச்சை எடுக்க ஒன்று தான். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து எல்லாம் சொசைட்டியில் பால் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பாக்கெட் பால், எல்லாத்தையும் பாக்கெட் பாலை முதல்ல ஃப்ரீயாக கொடுத்தானோ, அப்புறம் 5 ரூபான்னு கொடுத்தானோ, 2 ரூபான்னு கொடுத்தானோ. இப்போ வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டுருக்கானோ. அடுத்து முன்னாடிலாம் வந்து ரொம்பலாம் பூச்சி மருந்து கிடையாது, இயற்கை உரமாக